வாருங்கள் நண்பர்களே, இந்த படத்துக்கு பார்த்தீங்கும்போது உங்களுக்கு ஒரு பழைய படம் ஞாபகம் ஒன்று வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்துச்சு. பழைய ஜெய்சங்கர் நடித்த படம் ஜம்பு. அந்த ஜம்பு படத்தில் இந்த மாதிரியான லொக்கேஷன்ஸ்லாம் வந்து ஒளிப்பதிவாளர் கண்ணன் வந்து அருமையாக படப்பதிவு பண்ணியிருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் தெரியும். இவ்வளோ அருமையாக ஒரு சுற்றி வந்து ஒரு பாலைவன பகுதி மாதிரி இருக்கும். அந்த பாலைவன பகுதியில் நடுவில் அந்த மலைப்பாங்கான பகுதி ரொம்பவே திகிலூட்டுடைய பயப்பட வேண்டிய இடமா இருந்தது. நல்ல அருமையான இடம். எனக்கு அந்த ஜம்பு படத்தில் பார்த்த லொக்கேஷன் மாதிரியே இருந்துச்சு. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது, இடங்களை பார்க்கும்போது ரொம்ப நாலாப்புறமும் மலைகள் சுற்றி வந்து ஒரு சிட்ட ஓடை ஒன்று, நீர்பிடிப்பு பகுதி கூட ஒன்று கிடச்சி நல்லா அருமையாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ட்ரையாங்கல் முக்கோண வடிவத்தில் ஒளி வருது, சூரிய ஒளி வருது பாருங்கள். ரொம்ப அதிசயமான விஷயம் இதெல்லாம். அந்த காலத்தில் எந்த முனிவர்களும் இதெல்லாம் வந்து தவம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த இடத்த நாங்களும் கொஞ்சம் பார்வையிட்டு மக்களாகிய உங்களுக்கும் இந்த பார்வைக்கு வெளிப்பு காட்டுறோம். எப்படி இருக்குது பாருங்கள், அருமையான இடங்க. படப்பதிவு பண்ணுறதுக்கெலாம் அருமையான இடம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி படம் மேக்கிங் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு இடமா இருந்துச்சு. அந்த பாறைகள்லாம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. ரொம்ப அருமையான இடம், அற்புதமான இடம். சினிமா ஷூட்டிங் பண்ணுற இடம் மாதிரியே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல தாங்க சமண துறவிகளும் பௌத்த துறவிகளும் வந்து மறைஞ்சு வாழ்ந்துருக்காங்க. எதிர்கட்டு தற்காலத்துக்குள்ளே மறைஞ்சு வாழ்ந்த இடம் தான் இந்த இடம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த காலத்தில் எப்படி பயந்து ஒரு குகைகளில் மலைப்பாங்கான பகுதியில் வாழ்ந்துருக்காங்கன்றது ரொம்ப ஆச்சரிய ஊட்டமான விஷயம். ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயமாகவும் இருக்குது. மக்கள் தங்கள் உயிரை பாதுகாக்க ஜெயநவ துறவிகள் வந்து எப்படி பாதுகாக்க ஒளிஞ்சிருந்தாங்கன்றது தான் ஆச்சரியமான விஷயம். மேலூர் டோல்கேட் தாண்டி அரிட்டாப்பட்டி வழி தாண்டி ஆல்மோஸ்ட் இதுக்கிட்ட வரும் நினைக்கிறேன், கிடாரி மலை அது தாண்டி தான் வரும். அரிட்டாப்பட்டிலாம் தாண்டி தான் போகணும். மதுரை மாவட்டத்துக்குள்ளே இன்னொரு இயற்கை பொக்கிஷங்கள் பாதுகாப்படுது. சித்தர்களும் முனிவர்களும் வாழ்ந்ததான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல முடிஞ்சால் ஒரு வேலையும் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஜீவசமாதி அடைஞ்ச இடம். இதெல்லாம் இப்போ எனக்கு கோயில் கட்டி கும்பிட்றாங்க. இப்போ இந்த இடங்களில் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இந்த கூட அவங்க சித்தர்கள் வாழ்ந்த இடங்களை நம்ம போய் இப்போ போய் பார்த்துட்டு வர்றது நல்ல ஒரு விஷயம். எங்களாம் அங்கே அமைச்சிக்கிட்டோம், நீங்களும் அமைச்சிக்கோங்க. போயிட்டு பார்த்துட்டு வாங்க, ஆசீர்வாதங்களை பெறுங்க. தொடர்ந்து வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு வாங்க. இந்த கிடாரி மலையை சுற்றி அவ்வளோ அற்புதமான ஆச்சரியமூட்டமான விஷயங்கள் இருக்குங்க. மதுரையை சுற்றி ஒரு 40-50 கிலோமீட்டருக்குள்ளேயே ரேடியஸ்க்குள்ளேயே இருக்குது இந்த இடம். அதனால் நீங்கள் காலைல கிளம்பிங்கன்னா சாயந்தரம் ஈவினிங் வந்துடலாம். நாங்கள் இடம் தெரியாதனால சுற்றி போனோம். நீங்கள் இடம் விசாரிச்சுட்டு போகிறீங்கன்னா நேரத்தில் போய்ட்டு நேரத்தோடு திரும்பி வந்துடலாம். அதனால் இப்போ ஒரு நல்ல விஷயந்தான். ஒரு புது இடத்த போய் பார்வையிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும். யாரும் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த மாதிரி இயற்கை நம்ம கொடுத்த கொடையை வந்து பாதுகாக்கணுங்கிறது தான் என்னுடைய மிக நீடிய ஆவல். முக்கியமான விஷயம், எதிர்பார்க்குற விஷயமும் கூட அதுதான்.